வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் பார்த்தா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரத்தில் நடக்கிற ஒரிஜினல் பெருவடை நாட்டுக்கோழி சந்தைக்கு தாங்க நம்ம வந்திருக்கிறோம். நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வார சந்தைங்க. சனிக்கிழமை நம்ம சந்தை நடக்குதுங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா விடிகால 4 மணிலேருந்தே நாட்டுக்கோழி சந்தை ஆரம்பிச்சிருது. சேவல் சந்தை வந்து பார்த்தீங்கன்னா விடிகால 2 மணிலேருந்தே சந்தை ஆரம்பிச்சிருதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கசாப்பு கடைக்கு ஒரிஜினல் பெருவடை நாட்டுக்கோழி தேவைப்படுற நண்பர்கள் நம்ம சேலம் மாவட்டத்தில் கொங்கனாபுரத்தில் நடக்கிற சனிக்கிழமை சேவல் கோழி சந்தைக்கு வந்தோம்னா ஒரிஜினல் பெருவடை கோழி எல்லாமே எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து அதிகமான கோழி வந்து சந்தைக்கு வார வாரம் வந்துட்டு இருக்குது. வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி பெருவடை சேவலை எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரிஜினல் பெருவடை நாட்டுக்கோழிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சேவலுமே இருக்குது, விடையுமே இருக்குதுங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா வார வாரம் கூட மாறுபடுதுங்க. ஒரிஜினல் பெருவடை நாட்டுக்கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா 400, 450, 500 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. சேவல் விடை இது எல்லாமே எப்படி விலை மாறுபடுதுன்னு பார்த்தோம்னா கிலோவில் வந்து மாறுபடுதுங்க. ஒரு 2 கிலோ 3 கிலோ சைஸில் ஒரு சேவல் இருந்தால் ஒரு ரேட்டும், ஒரு 4 கிலோ 5 கிலோ சைஸில் இருந்தால் ஒரு ரேட்டுங்கிற மாதிரி சேவல் ரேட்டு போயிட்டு இருக்குதுங்க. இந்த கசாப்பு கடைக்கு இல்லை கோயில் விசேஷங்களுக்கு இது மாதிரி தேவைப்படுற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தால் இது மாதிரி எடுத்துக்கலாங்க. ஒரு மாதிரி சீசன் இல்லாத டைம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 350, 400 இது மாதிரி கூட விலை போயிட்டுருக்குது. சீசனபுளாக வந்து பார்த்தீங்கன்னா 500, 600 கூட சேவல் எடுத்துக்கிறாங்க. சேவலாகட்டும் கோழி ஆகட்டும். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பாருங்கள் பெருவடை, ஒரிஜினல் பெருவடை நாட்டுக்கோழி பெரிய பெரிய சேவலாகவே இருக்குதுங்க. இந்த சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பரவலாதது. விலை போகாத சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கறிக்காக நிறையா போயிட்டுருக்குதுங்க. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50, 100 சேவலாட்டை வந்து பார்த்திங்கன்னா கறியாகவே கொடுத்துட்டாங்க. இது மாதிரி இந்த கோச்சை சேவல்லாம் வேணுங்கிற நண்பர்கள் வந்தால் கூட எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோச்சைங்கிற சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ 4.5 கிலோ 5 கிலோ சைஸில் கூட சேவலுங்க. இது மாதிரி ஒரு 3 கிலோ 4 கிலோ சைஸில் சேவல்னாலும் நிறையா நண்பர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. சந்தைக்கு வந்தோம்னா சேவல் கோழி இது மாதிரிலாம் எடுக்கலாமா அப்படின்னு. கண்டிப்பாக எடுக்கலாங்க. காலையில் நேரமாக வந்தோம்னா சந்தையில் சேவலாகட்டும் வேணாலும் எடுத்துக்கலாம், விடை வேணாலும் எடுத்துக்கலாங்க. 1 கிலோவில் இருந்து 4 கிலோ 5 கிலோ சைஸு வரைக்கும் கூட சேவல் வந்துட்டு இருக்குது. இதெல்லாமே பாருங்கள் ஒரிஜினல் பெருவடை நாட்டுக்கோழி தாங்க. நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா சிறுவடையும் பார்த்திங்கன்னா இடவெட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வருது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வர்றது என்னென்னு பார்த்தோம்னா ஒரிஜினல் பெருவடை கோழி தாங்க, நாட்டுக்கோழி தான் அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஒரிஜினல் பெருவடை நாட்டுக்கோழி தேவைப்பட்ட நண்பர்கள் இது மாதிரி சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. வாரம் நம்ம சந்தைக்கு இதெல்லாம் பாருங்க. கீரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சேவல் இருக்குது, விடை இருக்குது, வள்ளுவரில் இருக்குது, பூதியில் இருக்குதுங்க, காகம், மயில், கொக்கு வெள்ளை இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரகத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சேவலாக இருக்குது, விடையாகட்டும் எல்லாமே இருக்குதுங்க. கன்னி விடை வேணாலும் எடுத்துக்கலாங்க. வளர்ப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள கன்னி விடை முட்டை ஸ்டேஜில் வேணுனாலும் நம்ம சந்தையில் வந்து எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ 3.5 கிலோ 4 கிலோ சைஸில் ரகரகமாக சேவல்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டா சைஸ்லேயுமே இருக்குதுங்க. வந்து பார்த்திங்கன்னா பட்டாவிலேயே வருது. பெரிய சைஸில் ஒரு 3 கிலோ 4 கிலோ சைஸில் கூட சேவல் இருக்குதுங்க. இந்த ஹோட்டல், பெரிய ஹோட்டலு, தாபா இது மாதிரிலாம் ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் தேவைப்படுற நண்பர்கள்லாம் வந்தால் கூட சேவல் எடுத்துட்டாங்களா. அதே மாதிரி கசாப்பு கடை நண்பர்களும் நிறையா வந்து சேவல் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளி மாவட்டத்துலேருந்து கூட நம்ம சந்தைக்கு சேவல் எடுக்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்க. சேவலாகட்டும் விடையாகட்டுமே வந்து நிறையா எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கும் நிறையா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா விடை எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நாட்டுக்கோழி தான் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. வளர்ப்புக்கெல்லாம் நிறையா நண்பர்கள் கேட்டுருக்காங்க. சந்தைக்கு வந்தோம்னா கன்னி விடையாகட்டும் இல்லை பெரிய கோழி வந்து நல்ல லைனேஜ் உள்ள கோழிலாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஸ்டேஜில் இல்லை முட்டைற மாதிரி வேணால் எடுக்கலாமா அப்படின்னு கூட கேட்டுட்ருக்காங்க. அது மாதிரி கோழி வேணும்னா கூட நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. வாரம் வந்துட்டு இருக்குது. நீங்கள் பேசி எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, பீஸ் ரேட்டில் வந்து பேசி எடுத்துக்கிட்டாலும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொட்டை வந்துட்டு இருக்குது. இல்லை எனக்கு கிலோ கணக்கில் வேணும்னா கூட வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க. நிறையா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கறியாக நிறையா கொண்டு வந்து கொடுத்துறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வளர்ப்புக்காக சேவலாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா விடையாக இருக்கட்டும், நிறையா நண்பர்கள் நம்ம வளர்ப்புக்காகவும் நிறைய எடுத்து போயிட்டுருக்காங்க. அது மாதிரி தேவைப்படுற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்களை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி எதுவும் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அது மாதிரி நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க. எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கலாம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்று வேலையும் நிறையா நடக்கும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் அமௌண்ட் போடுறேன் நீங்கள் அனுப்புங்கிற மாதிரி கூட கேட்டுருக்காங்க. அது மாதிரிலாம் வேண்டாம் நண்பர்களே. ஏன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நீங்கள் தேவைப்படுற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா கூட நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாங்க.
சேவல் வேணாலும் எடுத்துக்கலாம், விடை வேணாலும் எடுத்துக்கலாம். சில நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு 5 கிலோவில் சைஸில் சேவல் வேணுங்க பொட்டைக்கு போகிறதுக்காக. நம்ம இது மாதிரி பண்ணைக்காக வளர்த்தி கறிக்காக கொடுக்கலாம்னு இருக்கோம். எனக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல லைனேஜ் உள்ள பொட்டை வேணும். ஒரு 3 கிலோ 4 கிலோ சைஸ் வர மாதிரி பொட்டை இருந்தால் கூட சொல்லுங்கள், நாங்கள் வந்து எடுத்துக்கிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வேணும் நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தோம் கூட நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாங்க. மேக்ஸிமம் வாரம் ஒரு சில வாரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக கோழி வரதில்ல. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வாரம் நிறையா கோழி வந்துட்டுருக்குது. நீங்கள் ஒரு 2 வாரம் வந்தீங்கன்னா கூட நீங்கள் கோழி வந்து பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு மனசு பிடிச்சிக்கிது அது மாதிரி பார்த்து எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள் சுத்த கருப்பில் கன்னி வடையாகவே இருக்குதுங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சாதி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோ 4 கிலோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 3.5 கிலோ வருங்கிற மாதிரி சொன்னாங்க. இது மாதிரி வேணுன்னா கூட நம்ம சந்தையில் எடுத்துக்கிறாங்க. நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த சனிக்கிழமை வாரம் நடந்துட்டுருக்குது. கோழி வாங்குகிற நண்பர்கள் காலையில் நேரமாக சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க. நீங்கள் சந்தையில் வந்து எடுத்தாலும் சரிங்க, இல்லை சந்தைக்கு வர வழியிலேயே வந்து எடுத்துக்கிட்டாலும் சரிங்க. சந்தைக்கு வர வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறையா வியாபாரிகள் கோழி எடுக்கிறதுக்காக நின்றுருக்காங்க. நீங்கள் அது மாதிரி வந்து பார்த்து எடுத்துக்கிட்டாலும் சரிங்க. இல்லை கோழி விற்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு கொண்டு வந்தாலும் விற்றுக்கலாங்க. சந்தைக்கு உள்ள கொண்டு வந்தாலும் விற்றுக்கலாம். அதே மாதிரி சந்தைக்கு கொண்டு வர வழியிலேயும் வந்து நிறைய வியாபாரி வாங்கிக்கிறாங்க. சந்தைக்கு கொண்டு வந்தோம்னா கேட்டு காசை வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா கொடுக்கணுங்க. நம்ம வெளியில் வந்துக்கிட்டால் அந்த கேட்டு காசு 20 ரூபா கொடுக்க தேவையில்லைங்க. நானூத்தி 60 ரூபாய்க்கு கோழி